நான் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஒரு மகிமையான தேவனை ஆராதிக்கிறேன். சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாதி ராஜாவை நான் ஆராதிக்கிறேன். ஓ பக்க சோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாது ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஐயா ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, அல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சீரம் தெய்வமல்ல. அல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சீரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோம். இவரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விலையேறப்பெற்ற நாமத்தை உடையவராகிய அவருக்கு கனவு மகிமை நான் செலுத்துகிறேன். விசேஷமாய் என் அன்புக்குரிய போதகர் பாஸ்டர் ஜேக்கப் ஈசியினுடைய இந்த நல்ல போதகருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் இதுவரைக்கும் சபை பட்டு நான் வெளியே போறது கிடையாது, வெளியே போகிற தரிசனம் எனக்கு கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திலே ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு சீக்கிரமாக நான் வெளியே போக மாட்டேன், வர மாட்டேன். இது நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த நல்ல தருணத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், எங்களை நேசிக்கிறார். விசேஷமாய் உங்களுடைய போதகர் நான் ரொம்ப பழகல, ஆனால் திடீர்னு எங்கேயாவது இடத்துல சந்திக்கிறோம், சந்திக்கிற நேரத்தில் முகத்தை பார்க்கிறோம், பேசுகிறோம், 2 வார்த்தை, அவ்வளவுதான். நான் உண்மையை சொல்ல போனால் பலிவிடத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எங்களுக்கு தெரியும், எங்க பாஸ்டர் பற்றி எல்லாம் தெரியும். ஆனா நீங்க வெளித்தோட்டத்தில் வந்து பார்ப்பீங்க, நாங்க ஆழத்துல இருந்து பார்க்கிறோம், தரிசனத்தோடு பார்க்கிறேன். பேசுவதற்கு அன்பானவர், பழகுவதற்கு இனிமையானவர், இசையை நேர்த்தியாய் வாசிக்கிறவர், அனைவருடைய உள்ளங்களிலே அன்பை விதைக்கிறவர், உங்களை எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று எப்படியாயிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தியாகத்தோடு இருக்கிற ஒரு தேவதாசர். ஆமென். அவருடைய துடிப்பெல்லாம் எப்படியாலும் இன்னும் ஒரு பெரிய சர்ச்சை கட்டணும், இன்னும் நான் இசிஐ இல்லை இசிஐ சாரி, ஏன்னா நிறைய டினாமினேஷன் நிறைய இருக்கு பார்த்தீங்களா. சரி, எனக்கு அதனால நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய உறவினர் ஒருவர் இந்த திருச்சபையில் போதகராக இருக்கிறார். அவர் கோயம்பேடு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டார். அந்த நாட்களில் நான் அடிக்கடி
அவருடைய சபைக்கு என்னை கூப்பிடும். அப்போ நான் முழு நேர ஊழியத்துக்கு வரல. நான் என்னுடைய மனைவி 2 பிள்ளைகளை இழுத்து கொண்டு போயிட்டு வருவோம். ஸ்கூட்டர், பாடாதி ஸ்கூட்டர் உண்டு. ஒரு பெரிய வெறி, ஊழியத்தில் தாகம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாலாஜாபாத்தில் இந்த இடத்துல போதகரோடு உங்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்த ஒரு பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான என்னுடைய அன்பு சகோதரங்க உட்கார்ந்திருக்கிறார், வில்லியம் கேரி. அவர் ஒரு மிஷினரி நேம். எல்லாம் மிஷினரி தான் போகிறோம், ஆனால் வெளிநாடு தான் போக மாட்டேங்குது. நான் ஏதோ அங்கே ஒரு சில நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். கிருபை சார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்றே ஒன்று பாச சொன்னாங்க, அழைக்கப்பட்டவர்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த மாதிரி கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வந்திருக்கிறவர்களுக்காகவும் வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் இன்னும் வருவா போகவா வேண்டாமா என்று சொல்லுகிறவர்களுக்காகவும் ஒரு ஆசீர்வாதம் போட்டு முடிச்சார். கொஞ்சம் மூச்சு வாங்குது. சரி, அல்லேலூயா. ஓகே, மானிட்டர் தேங்க்யூ. மானிட்டர் மாத்திரம் கொஞ்சம் தேங்க்யூ. அப்போ நான் இன்றைக்கு எங்களுடைய ஆராதனை டைம் கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கிறேன். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. மாற்றி வச்சிருக்கிறதுனால நாங்கள் வர முடிஞ்சது, இல்லைன்னா வந்திருக்க முடியாது. எனக்கு நிறைய அழைப்பு உண்டு, எங்கேயும் போகிறதில்ல, ஊழியத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நான் வரும்போது கூட எங்களுடைய சபையில் நான் முடிவு ஜெபத்தில் நல்ல ரொம்ப திட்டிட்டு தான் வந்தேன். எங்கள் குடும்பத்தார் எப்படின்னா, அதாவது திட்ட பழமொழி முடியும். திட்ட யாருக்கும் தெரியாதோ? யாராவது திண்டுக்கல்ல இருக்கிறீங்களா? திண்டுக்கல் ஊர் யாராவது இருக்காங்களா? இல்லை. திட்ட திண்டுக்கல், வைய வைரக்கல் பார்த்துருக்கீங்களா? வைரக்கல் பார்த்துருக்கீங்களா? திட்ட திண்டுக்கல், வைய வைரக்கல். நீ என்ன வேணாலும் சொல்லும் ஐயா, நான் இப்படிதான் இருப்பேன். ஏதோ ஒரு வாழை நிமிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எதை நான் சொல்லலை. இன்னொரு ஒரு மிருகத்து மேல மழை பெய்யுமா, அது என்ன மிருகம்? அது பேரு பயமா இருக்கோ? என்ன பண்றது, நான் சொல்லல. அப்ப நான் என் ஒய்ஃபை சொன்னாங்க, என்னங்க இவ்வளவு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வேற ஒண்ணும் சொல்லல. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், வசனத்தை சொல்லுங்க, முடிங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். இந்த வசனத்தை சொன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் என்ன இப்படி சொல்ல? எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சடிதியை போடணும்னு வச்சிருந்தாருன்னா சடிதான் போவேன். சரிய முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்து இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் அப்படி கொண்டு போவார். அல்லேலூயா. இது சாபம் கிடையாது. இது அவங்களை வந்தாலும் பொழிஞ்சு போனதுக்காக கிடையாது. நல்ல பிள்ளை தன் தகப்பனுக்கு எப்படி இருக்கிறாங்க? கிரீடமா இருக்கிறான். பிள்ளையாண்டானவனை நடத்த வேண்டிய வழியில அவன் முதிர் வயது வரைக்கும். ஏன்னா நாங்கள்லாம் அடி வாங்கி வளர்ந்தவங்க, வசனத்துல வளர்ந்தவங்க, பட்டினியா போட்டு வளர்ந்தவங்க. சாப்பாடை காட்டி வசனத்தை சொல்லலைன்னா, வசனத்தை முன்னாடி சொல்ல தப்பா சொன்னா அன்னைக்கு சாப்பாடு, அப்படிலாம் நிறைய காரியங்களை கேட்டிருப்பீங்க. எனக்கு என்னுடைய உறவினர் இருக்கிறதுனால கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் நான் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. அதனால அருமையான இன்னொரு காரியத்தை பாச சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, காம்ப்ரமேஷன். இன்வெஷன், எல்லாருக்கும் ப்ரொமோஷன் வேணும், எனக்கெல்லாம் காம்ப்ரமேஷனே கிடையாது. என்ன மேஷன் கிடையாது. யாரோடு கூட அப்படி கொஞ்சம், அதாவது அந்த ஜால்ரா ஜிங் செக்கா போடுவாங்க பாத்தீங்களா? என்ன செக்கா? ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல எக்ஸாம் நடக்குது, 2 பேர் பேசிக்கொள்வாங்க. இங்க யூத் இருக்கிறாங்களா, பேசுவாங்க. ஏடி நீ நாளைக்கு படிக்க போறியா? இந்த கொஸ்டின்லாம் படிப்பியா? எங்க அடி படிக்க அப்படிவாங்க. நானும் படிக்க மாட்டேன்டி. கடைசியில இப்படி கேட்டவ நல்லா படிச்சுட்டு வந்துருவா, நல்லா எழுதிருவா. இவ பார்த்துட்டு கடைசியில் ஐயோ ஓம் பேச்ச கேட்டேனுங்க மாதிரி ஆகி போயிடும். இந்த பையங்க பிரச்சனையே கிடையாது. எவன்டா எழுத போறேன், விட்டுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க வேற ஒரு டைலாக்ல போயிருவாங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா, இப்படி மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்து சும்மா அப்படி காம்ப்ரமைஷன் போய் இந்த சிங்கு சக்கா அடிச்சு என்ன ஆயிருதுன்னா போயிடுறோம். கர்த்தருடைய கிருபையினால சொல்ற சத்தியம் சத்தியம்தான், அது ஒரு பொழுதும் மாறாது. உங்களுக்கானாலும் எனக்கானாலும் அதுதான். நான் சரியா ஊழியம் செய்யலைன்னா எனக்கு அடியும் இருக்குது. அதே சமயத்தில் நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீங்க தேவ சமூகத்துக்கு பயப்படலைன்னா அங்கேயும் நமக்கு கணக்கு கொடுத்தான் ஆக வேண்டும். அவன் அதனால வேத வசனம் ஒரு நாளும்
அது காம்ப்ரமைஷன் கிடையாது. அது நம்மளை வெட்டும், நம்மளை உருவாக்கும், நம்மளை பயன்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல காலை நேரத்தில் சத்தியத்தை கேட்கும்படி வந்திருக்க உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆராதனை எத்தனை மணிக்கு இங்க பாஸ்டர்? 9:30. எத்தனை பேருக்கு 9:30 வந்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். சரி, எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லலாம். ஏன்னா நமக்கு தான் நிறைய சாக்கு இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பிசாசு நிறைய வேலை கட்டுவான். மற்ற நாள் மற்ற எல்லாம் வேலைக்கெல்லாம் கரெக்டாக போயிடுவோம். நான் உங்களை திட்ட முடியாது, எங்கள் சபை மாதிரி உங்களை திட்ட முடியாது. பாஸ்டர் அடுத்த மாதிரி என்னைய கூப்பிட மாட்டாங்க. நான் கூப்பிடட்டாலும் நான் தயவா சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் இது கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சி நாள். எவ்வளவு தூரம் வேலைக்கு துரிதப்படுத்திங்க, அதை காட்டிலும் நீங்கள் தேவ சமூகத்தை துரிதப்படுத்தி பாருங்க, தேவன் உங்கள் மென்மையிலும் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு ஃபாரினர்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆர்கனைசேஷனில் அவர் வெள்ளைக்காரர் இன்னைக்கு இருக்கிறார். 1973 சென்னைக்கு வந்தவர். 5 பிள்ளைகளை, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்தவர். இன்னைக்கு பல ஆயிரம் பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். அவரோட வயது 90 வயது கிட்ட ஆகிட்டு இன்னைக்கு சென்னையில் இருக்கிறார். ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நாங்களாம் 8 மணிக்கு எங்களுக்கு ஆஃபீஸ், 8 மணிக்கு உள்ள இல்லைன்னு சொன்னால் கரெக்டாக 8 மணிக்கு ஷார்ப்பாக கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவார். நீங்கள் வராமல் இருக்கிறத பார்க்கலாம், வீட்டுக்கு போயிடலான்றார். அப்படிதான். ஆனால் நான் ஒரு நாள் வீட்டுக்கு போனதில்லை. இன்னும் ஒரு ஆமையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் பூட்டியிருக்கிறார், பூட்டுவார். அதே மாதிரி இன்னை வரை தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு நாள் இந்த பலிபீடத்தில் நான் தாமதமாக வந்து நின்னது கிடையாது. இப்படி ஆலயத்தில் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நானும் கொஞ்சம் தூரத்தில் தான் வரணும். இப்போ வந்து தெய்வ சமூகத்தில் அந்த டைமிங்கில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அதை கண்டவர்கள் தான் சொல்ல முடியும். நீங்கள் நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுலாம் குறைஞ்சது 2 மணி நேரம் முன்பதாக என்ன பண்ணணும்? செக் அவுட் பண்ணணும். இமிகிரேஷன் இருக்குது. நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா அவ்வளோதான் போச்சு. நீங்கள் கொடுத்த பணம், டிக்கெட் எல்லாம் போயிடும். அவன் போயிடுவான், டாட்டா காட்டிட்டு போயிடுவான். அதனால் தயவு செய்து வருகிற நாட்கள் இருந்து கொஞ்சம் துரித பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் எந்திக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் துரிதப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் மற்ற காரியங்களை கவனிங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து தூங்கிறாத, சொப்பனம் கண்டாதீங்க, வீட்டை நினைக்காதீங்க. கதவு போட்டுட்டாலும் பரவாயில்ல, கேஸ் திறந்திருந்தாலும் திறக்காவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 18:6. வசனத்தை நல்ல வாசிக்கக்கூடியவர்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மைக்கில் கூட வாசிக்கலாம். மைக்கில் வாசிக்கிறது நல்லது. ஏன்னா பாஸ்டர் சொன்னது போல் கடந்த நாள் உங்கள் லைவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படி இப்படிமா கொஞ்சம் அழைச்சி, அதுக்கப்புறம் நானும் ஒரு மெசேஜ் போட்டேன், வாய்ஸ் வரலன்னு சொல்லி. ஏன்னா பல இடங்கள்லேருந்து பார்க்குறாங்க, ஒரு குவாலிட்டியோடு நம்பிக்கையோடு கூட. இப்படியாவது ஒரு ஆத்மாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. ஆகவே வாசியங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கையின் பாத்திரமாய், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதானே? எத்தனை பேர் நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இஸ்ரவேல் வீட்டாரே. நீங்கள் யாருங்க? நீங்கள் நானும் யாரு? இஸ்ரவேல் வீட்டார். அப்புறம் களிமண். நம்மெல்லாம் யாருங்க? இந்த களிமண்ணுக்கு வந்த வாழ்வு பாருங்களேன். டே அப்பா, என்ன மாதிரி. நம்மெல்லாம் யாரு? மண்ணுங்க. இந்த மண்ணும் பாண்டத்துல ஆண்டவர் வச்சிருக்கிற விலையேற பெற்ற ஒரு சுவாசம், ஜீவன். எத்தனை அருமையாய் கர்த்தர்
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற, அவர் உருவாக்கி நம்மளை வைத்திருக்கிற, நம்மளை வணைந்து வைத்திருக்கிற மேன்மையான உன்னதமான ஆசீர்வாதம் எத்தனை எத்தனை பெரியது தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மூக்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறாருல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மூக்க கொஞ்சம் பின்னாடி வச்சிருந்தா எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கண்ணை கொண்டு போய் நெத்தியில வச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மீசையை கொண்டு போய் இந்த கண்ணு பக்கத்தை வச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இல்ல, ஆண்டவர் நம்முடைய அவயவங்களை சரியாக மிக அழகாக படைத்து நம்மளை உருவாக்கி ஒரு மனுஷனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மனுஷன் சில நேரங்களில் என்ன ஆகிறான்னா, வாசிங்கள் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கொட்டி போயிற்று. கெட்டி போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். குயவன் கையில இருக்கிற பாத்திரம் என்ன பண்ணி விட்டுதான்? மண்பாண்டம் கெட்டு போயிட்டு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கெட்டு போச்சு, கெட்டு போச்சு. சிலர் எல்லாம் பால்ல கையை வச்சாங்கன்னா கெட்டு போயிடும். சிலர் பாத்திரத்தை சரியா கழுவலன்னா என்ன ஆகும்? பால் சொல்லுங்களேன், கெட்டு போமா கெட்டு போகாதா? இன்னைக்கு நான் காலையில பாத்திரம் வளர்க்கணும்னு வரல, சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்திரம் கழுவலையா? அப்புறம் என்ன நம்ம பயந்து போய் நல்ல பாடம் எடுத்த மாதிரி சொல்லுங்க. நல்லதா சொல்லுங்கள். அல்லேலூயா. அது தப்பு கிடையாது. உதாரணமே அங்கதான் இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு பொருளை பயன்படுத்துகிற நம்முடைய வாழ்க்கையில இது கெட்டு போயிருமே என்று சொல்லி பயந்து பயந்து பால் பாத்திரத்தை வளர்க்கிறோம் இல்ல. ஆனா இஸ்ரவேல் வீட்டார் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறாங்க. ஆனா எப்படி இருக்கிறாங்களா? கெட்டு போயிட்டாங்க. நீங்க பாருங்க, சர்ச்சுக்கு வந்துடுறோம், நல்ல பாடுறோம், அருமையான ஆராதனை. எனக்கு உங்க பாஸ்டர் இசை வாசித்தாலும் எனக்கு டான்ஸ் ஆடின போலதான் இருந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ரசிச்சீங்க, நேசிச்சீங்க? எதை? உண்மையிலே இவ்வளவுதான். நீங்க கை ஊற்றதை பார்த்தா ஓட்டு கம்மியா இருக்க மாதிரி இருக்குது. உண்மையா சொல்லுங்க. எங்க பாஸ்டர் இசை அமைக்கிற, நீங்க எத்தனையோ இசை கேட்டிருப்பீங்க, கீபோர்டு வாசிக்க கேட்டிருப்பீங்க. மிக அருமையாக நேர்த்தியாக வாசித்து எல்லாரையும் ஆராதனை கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக்கும்படியாய் தேவன் கொடுத்த ஒரு பெரிய டேலண்ட். ஆமென். அல்லேலூயா. நான் வாசித்த நீங்கள வெளியே ஓடி போயிருவீங்க. எனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது இந்த டேம்பரின் கொட்டு அடிச்சா உருட்டி எடுத்துருவோம். அது எங்களுக்கு அன்றைக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். முறக்கோசு, டேம்பரின்னு, சிங்கி டங்கி டிங்குன்னு அதை அடிச்சு கலக்கிடுவோம். ஆனா இப்ப இருக்கிற கீபோர்டு நானும் எவ்வளோ ஆண்டோட கேட்டு பார்க்கறேன். ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நீ அதுல போயிட்டேன்னா, ஆனா பாஸ்டருக்கு நான் கனப்படுத்துறேன் என்னன்னா, அதை பாடலும் பாடி இசையும் வாசிக்கிறது நேர்த்தியானது ஒன்று. அல்லேலூயா. அநேகர் இசையை வாசிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? இங்க நிறைய பேர் கீபோர்டு வாசிக்கிறது பாருங்க, என்ன பண்ண மாட்டாங்க? திறக்க மாட்டாங்க. ஆனா அது ஒரு பெரிய கிருபை. இரட்டிப்பான ஒரு வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எலிசாவுக்கு கொடுத்தது போல. அல்லேலூயா. கொஞ்சம் கையை தான் தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்களேன். ஒரு 5 வருஷம் ஆளுகை செய்யறவங்களுக்கு என்ன கைத்தட்டு, என்ன ஒரு அடே அப்பா. உங்களுக்காக அனுதினமும் ஜெபித்து கண்ணீர் வடிச்சு இந்த குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கட்டும் ஐயா, இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, இந்த பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதப்பா, இது போற வழி சரியில்லையப்பா. அவர் என்ன சொல்லுவார்? வசனத்தை சொல்லி ஜெபித்து உங்களுக்காக பின்னாடி நின்று அழுது கொண்டிருக்கிற, அந்தரங்கத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒரு தேவ ஊழியருக்கு நீங்கள் தோள்தான் கொடுக்கணும் வழிய ஒரு நாளும் பின்னாடி வேற மாதிரி செயல்படக்கூடாது. தயவு செய்து சொல்றேன், நான் அந்த பாதையில கடந்து வந்தனால சொல்றேன். பவுல் தீத்து வந்ததுனால என்ன பண்ணாராம்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா தீத்து பவுலுக்கு எப்பொழுது என்ன பண்ணுவாராம்? தோள் கொடுப்பார். என்ன பண்ணுவாருங்க? தோள் கொடுப்பார். பாருங்களேன், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வேதம் இருக்கிறது. எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு. நான் நிறைய ஜோக்கு சொல்றேன், நிறைய டைம் எடுத்து போயிடுவோம். அதனால கதைகள் சொல்லாம வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு டானு கொடுத்த நேரத்தில் முடிச்சிருவேன். வேதம் வாசிக்க நேரம் இல்ல, பாட்டு பாட நேரம் இல்ல, குடும்ப ஜெபம் பண்ண நேரம் இல்ல, ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்ல, மற்ற எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? நேரம் இருக்கிறது. உங்க வீட்டுல நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அதிகமாக மொபைலை நீங்க கொடுத்து அதிகமாக டிவியை பார்க்க சொல்லி உங்க நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க? உங்க காரியத்தை பார்க்கறீங்க. இதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
எவ்வளவு பயங்கரமான சம்பவம் நடக்குது என்பதை நான் நிறைய சொல்ல முடியும். நான் அநேக திருமண கவுன்சிலிங் கொடுக்கிறேன். இப்படிதான் நல்ல ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? உங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? பயபக்தி குறைவளாய் முக்காடு போட்டு மரியாளை போல, எஸ்தரை போல, ரூத்தை போல, அங்கு பாருங்க யோசேப்பை போல, தானியலை போல. ஆனா திடீரென வருகிறதான பூகம்ப பார்த்தா ஐயோ இந்த பையனா இந்த பொண்ணா நம்பவே முடியலையே. எத்தனையோ ரகசிய கவுன்சிலிங் கொடுத்து அவங்க எல்லாம் இன்னை வரைக்கும் கிருபையாய் கடந்த நாளெல்லாம் நான் பிறந்த நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளை சத்தியத்தில் அழகாக வளர்ந்த பிள்ளை, சபைக்கு தூணாக இருக்கிற பிள்ளை. அந்த போதகர் சொல்லி, அந்த தகப்பன் சொல்லி வேதனைப்படுகிறார். என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையை தேவ சித்தம் இல்லாதபடி தன் வாழ்க்கையை பறிகொடுத்தபடினாலே வாழ்க்கையில் நடக்கிற விபரீதங்கள், பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீர்கள், அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாதபடி அப்படியே உடைந்து போகிற ஒரு சூழ்நிலை. இந்த பாத்திரம் என்ன தெரியுமா? கெட்டு போன பாத்திரம். தயவு செய்து குயவன் கையில தான், கர்த்தருடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாளும் கெட்டு போயிடக்கூடாதுங்க. ஒரு நாளும் கெட்டு போயிடக்கூடாதுங்க. ஆதியாகமம் 6:11 வாசிங்க. ஒருத்தர் ஓசியா 13:4 ஒரு சில வாசிங்க. டக்கு டக்குன்னு வசனத்தை வாசிங்கள. ஆதியாகமம் 6:11 வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்திருக்கிறது. அவர்களாலே பூமி கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 14:23 வாசிங்கள. சீக்கிரம் வாசிங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 14:23. ஹல்லேலூயா. இல்ல சாரி, 2:3 வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரராகிய உங்களையும் என்னையும் கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் கெட்டு போய் கிடக்கிறியா உலகம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நல்ல பாத்திரமாக வைத்திருக்கிறார். நீங்க இங்கிருந்து போகும்போது நீங்க நல்ல பாத்திரமாக போக போறீங்க. முதலாவதாக கெட்டு போன பாத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, கெட்டு போன பாத்திரம். சத்தமா சொல்லுங்க, கெட்டு போன பாத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க, கெட்டு போன பாத்திரம். நீங்க பிரதர் சொல்லுங்க, கெட்டு போன பாத்திரம். இன்னைக்கு அந்த பாத்திரத்தை கர்த்தர் பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இஸ்ரேல் விட்டாதான். நல்ல இஸ்ரேல் போயிருக்கனால சொல்றேன், ஒரு ஆதங்கம், ஒரு தாகம் அந்த நாட்டுக்கு போயிட்டு வர வேண்டும் என்று வேதத்தை வாசிக்கிறேன். ஆண்டவரே ஒரு நாள் கொண்டு போகன்ட்டு நான் என்னுடைய மனைவி போயிட்டு வந்த கிருபையினால அநேக இடங்களை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் வருகிறது. இன்னைக்கு நீங்க 40 நாள் உபவாச ஜெபத்தோடு கூட இந்த நாட்களை தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காணப்படுகிறீங்க. உங்க உபவாசம் எப்படி இருக்க வேண்டும்? ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் இந்த வகையில கெட்டு போயிட்டேன்ப்பா. என் பெற்றோர்களுக்கு தெரியாம, என் குடும்பத்துக்கு தெரியாம நான் ரகசியமா சில காரியங்களை பண்ணிட்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை கர்த்தர் சுத்தப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் உங்களுக்கு இந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பு சுத்த ஜோதியே, விரும்பா. காடு பிடிக்க பேச இல்ல. உங்க வீட்டுல போன தட்டுல சோறு வச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? செய்வீங்களா? கையை கழுவீங்களா? அப்புறம் குழம்பூதி சாப்பிடுவீங்களா? நல்ல சாப்பிடுவீங்க, வயிறு முட்டை சாப்பிடுவீங்களா? டப்புக்கு டப்புக்குன்னு என்ன போன பசி எடுத்துருங்களா? இப்ப பாட்டுன்னு பாடுனா என்ன பண்ணணும்? கல்லமா சுத்தம் விரும்பு சுத்த ஜோதியே,
விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச்ச பாவி நாரையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? சொல்லுங்க ஆமென். பாவி நீச்ச பாவி நாரையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சாட்டிகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சாட்டிகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும். ஆமென். பாரு கையை தட்டி ஆமென். பரிசுத்தம் பரிசுத்த கூட்டம் நடுவில் சொலித்தீட்டும் சுத்த ஜோதியே ஆரோவியே யோவேளையில் ஆடி யாரெங்கும் வாரீரோ. ஆரோவியே யோவேளையில் ஆடி யாரெங்கும் வாரீரோ. இயேசு உள்ளே வருவார் என்று சொன்னால் அந்த பாத்திரம் பரிசுத்தமாய் மாறும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை அப்ப கெட்டு போன பாத்திரம். இரண்டாவது ஒரு பாத்திரத்தை சங்கீதம் 31:12 வாசிங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 31:12 வாசிங்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். அநேக நேரம் நம்ம உடைஞ்சிடறோம்ல. பிரச்சனைகளை பார்த்து, கடன்களை பார்த்து, எதிர்காலத்தை பார்த்து, வேலையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து உடைந்து போன அந்த தாவீது சொல்றாரு பாருங்க, செத்தவனை போல. சிலருக்கெல்லாம் போன் பண்ணா, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன் பாஸ்டர். ஏதோ என்ன பேச மாட்டீங்களா? ஏதோ இருக்கிறேன் பாஸ்டர். செத்தவனை போல. யாரை போல சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க. செத்தவனை போல, செத்தவளை போல இருக்காதீங்க, இருக்காதீங்க. அல்லேலூயா. உடைந்த பாத்திரம். பக்கத்துல கேளுங்க, நீங்க உடைஞ்ச பாத்திரமா? ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இப்ப அங்க இருந்து ஒரு பூனை வருது. தெரிஞ்சவங்க மாத்திரம் கை வைத்துன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இங்க ஒரு கிண்ணத்துல பால் இருக்குது, இங்க ஒரு எலி இருக்குது. என்ன இருக்குது? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஐயா நீங்க சொல்லுங்களேன். எனக்கு இடது பக்கம், உங்களுக்கு சைடுல பக்கம் வலது பக்கம். இங்க என்னது இருக்குது? இங்க என்ன இருக்குது? பூனை அங்க இருந்து வருது. இப்ப இந்த பூனையுடைய கண்ணு பால் மேல இருக்குமா, எலி மேல இருக்குமா? எலி சொல்றவங்கள கை வைத்துங்க. சொல்லு, சும்மா வைத்துங்க. உங்களை கொண்டு போய் கூண்ட போய் சேர்க்க போறது இல்ல. கை வைத்துங்க. எலி சொல்றவங்க கை வைத்துங்க. சரி, பூனை மேல இருக்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். பால் மேல, பால் மேல, பால் மேல சொல்லுங்க. இத்தனை பேர் பால் மேல. அப்ப பூனைக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எலி. உங்களுக்கு எலி பிடிக்குமா? இப்ப நீங்க எல்லாரும் சொல்றது, ஒரு குரூப் சொல்றீங்க பால் மேல இல்ல, இன்னொரு குரூப் சொல்றீங்க எலி மேலே இருக்காது, பால் மேலே இருக்காது. பூனை கண்ணு பூனை மேலதான் இருக்கும். பூனை கண்ணு, ஆமா, உங்க மேல உங்க கண்ணு இருக்கட்டும். எதையோ யோசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப வாங்க விஷயத்துக்கு. உடைந்த பாத்திரத்தை போல ஆனே. என்னானே? உடைந்த பாத்திரம். இதுல செத்தவனை போல காணப்பட்டாராம். அப்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம். இப்ப இங்க வந்திருக்கீங்க, உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப அப்படி பிரகாசமா. சிலர் ட்ரை பண்றீங்க, சிலர் பாஸ்டர் போட்ட பாட்டிலையும் அடியிலையும் கொஞ்சம் அப்படியே பிரகாசிச்சுது. அதுக்கப்புறம் அவர் நடத்தின அபிஷேகத்துல கொஞ்சம் அப்படியே எழும்புச்சு. ஆனா திரும்பவும் அது உங்க குள்ளத்துல என்ன பண்ணுது? உங்களை அமுக்குது. உண்மைதானே? வீட்டுக்கு போனா திரும்ப ஆரம்பிக்கணுமே. வீட்டுக்கு போனா என்ன பண்ண தெரியல, எதையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் உடைந்த பாத்திரத்தை அவர் உருவாக்குவராயிருக்கிறார். ஒன்றே ஒன்று நீங்க செய்யுங்க. நான் சொல்றேன், இன்னை வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் தாழ்மையா சொல்றேன், என் கர்த்தரை தவிர எனக்கு வேற எந்த ஒரு காரியம் எனக்கு தெரியாது.
இந்த பரிசுத்த வேதாகமத்தை என்னுடைய தகப்பனார் எங்க கையில கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு சொத்து எழுதி வைக்கல, ஒண்ணும் பண்ணல. 11 பேர், 10வது ஒருத்தங்க உட்கார்ந்துருக்காரு. ஏசாயா 41:10, ஏசு எனக்கு சொத்து, சாத்தான ஒரு மூஞ்சில ஒரு கொத்துன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறார். புரியலையோ? ஏசாயா எடுத்து வாசிங்களேன். நான் வசனம் தானே சொன்னேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர். பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கரத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன் பாருங்களேன். என்னுடைய தகப்பனாருக்கு 11 பிள்ளைகள்ல 10வது உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பழமொழி தெரிஞ்சிருக்காரு. ஏசாயா 41:10, ஏசு எனக்கு சொத்து, சாத்தான ஒரு மூஞ்சில ஒரு, எனக்கு என்ன சொத்து இருந்தாலும் பரவாயில்ல, ஏசு எனக்கு சொத்தா இருக்கிறார். அல்லேலூயா. 6 அடி நிலம், காயாடி நிலம், என்ன பிரச்சனை என்ன. இப்ப நம்ம வரும்போது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை தூக்க பார்த்தாரு. பாவம், எனக்கே பக்குன்னு ஆகி போச்சு. நானே 100ல வந்தேன். என் பையனை தான் கார் ஓட்ட சொன்னேன், நீங்க ஓட்டுங்கப்பா. ஏன்னா ஏகப்பட்ட டென்ஷன்ல தான் வந்தேன். எனக்கு இந்த மாதிரி அடகுறை இடையில வர மாட்டேன், டைமுக்கு வந்து நிக்கணும். அதான் என்னுடைய பாஸ்ட் 9:30 மணிக்கு ஆறணும், அப்படிதான் நிற்பேன். சூழ்நிலை அங்கேயும் ஆறாவது முடிச்சுட்டு, அங்க வேற ஏற்கனவே நிக்கிறேன். எல்லாம் பயங்கர லேட்டு. பிடிச்சு திட்டுப்பட்டு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம் போட்டு அவளை குளிப்பாட்ட வேண்டியதெல்லாம் குளிப்பாட்டி, டீ கொடுத்து அவங்க ஆத்த வேண்டிய. என்ன பண்றது? ஆற்றவும் தெரியணும். சொல்லுங்களேன். பவுல் ஒரு வார்த்தை கேட்டால் ஜனங்களை பார்த்து, நான் அன்போடு வரணுமா பரம்போடு வரணுமா? இன்னைக்கெல்லாம் உங்களெல்லாம் திட்டுனா இப்படி அப்படி வர. நாங்கள்லாம் அப்படி வளர்ந்ததுனாலதான் இன்றைக்கும் கர்த்தர் எந்த நிலைமையிலும் எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் இந்த பாத்திரத்தை உடைக்க ஒருவரால் முடியாது. சொல்லுங்க, என்னை யாரும் உடைக்க முடியாது. என்ன தலையாட்டுகள் சொல்லு, என்னை யாரும் உடைக்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை யாரும் உடைக்க முடியாது. நீங்க கர்த்தருடைய கையில் இருக்கிறீங்க. நீங்க கெட்டு போக முடியாது. கர்த்தருடைய கையில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. சூழ்நிலைக்கு வரலாம், சாதகமா வரலாம், நமக்கு நிறைய காரியங்கள் வரலாம். அதை பார்த்துட்டு நம்ம பின்னோக்கி போக கூடாது. அதுல போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் சென்னையில் 40 ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து கிடையாது. ஆனா நிறைய இருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களை எனக்கு நிறைய காரியங்களை தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்குது. இனம் கண்டுகொள்ள வேண்டும். சொல்லுங்க, பக்கத்துக்கு இனம் கண்டுகொள்ள வேண்டும். சும்மா எல்லாத்தையும் வெள்ளாடு செம்மறியாடு தெரியுமா? வெள்ளாடு செம்மறியாடு கதை தெரியுமா? வெள்ளாடு என்ன பண்ணும் சொல்லுங்களேன். நானே சொல்லிடுறேன், நேரம் போயிட்டு இருக்குது. வெள்ளாடு நல்ல குளமேயும், அதே சமயத்தில் நஞ்சிலும் என்ன பண்ணும், 4 வாய் சாப்பிடும். பிறகு என்ன தெரியுமா, மண்டை வீங்கி அது சாப்பிடாத ஒரு இலையை போய் சாப்பிட்டுரும். என்ன இலை தெரியுமா? அதுக்கு பிடிக்காத ஒண்ணு, ஆனா அதையும் வாய் வச்சிரும். இல்ல, சீத்தா கோலம் இருக்கு பாத்தீங்களா? சீத்தா பழம் இருக்குல்ல, அந்த இலையை சாப்பிட்டுச்சுன்னா ஏதாவது கொண்டு போட்டுறாதீங்க. பாச சொன்னார், அதை போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் மண்டே போட்டுற பிறகு கசாப்பு கடைக்கு போன பிறகு அதை சாப்பிட்டு 4 வச்சு போயிடுவான். ஆனா செம்மறியாடு அப்படி கிடையாதுங்க. செம்மறியாடு பாருங்க, நீங்க ஒரு இப்படி பொடி கூட்டிட்டு போறீங்களா, ஒரு ஆட்டை கொடுத்து தண்ணிக்குள்ள போட்டு அந்த பக்கம் போனோம்னா எல்லாம் ஒண்ணு போல என்ன பண்ணும், வரும். நம்ம ஊர்களில் தான் ஆடுக்கு பின்னாடி மேப்பன் போறான். நீங்க இஸ்ரவேலை பாத்தீங்கன்னா மேப்பன் முன்னாடி போகிற ஆடுல என்ன பண்ணும் சொல்லுங்க. இப்போ உங்க மேப்பர் பின்னாடி நீங்க இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல மேப்பருடைய முன்னாடி போய் ஆசைப்படுறீங்களா? முன்னாடியா? முன்னாடி சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க பார்ப்போம். நானே கம்ஃபர்ட் அடிச்சு விடுவேன். நம்மளை வழி நடத்துகிற ஒரு மேப்பனுக்கு பின்னாடி அவர் உங்களுக்கு சொல்லும் போது சில நேரம் கஷ்டமா இருக்கலாங்க. நான் பெருமைக்காக பேசல, நான் இன்னைக்கு அதான் சொல்லிட்டு வந்தேன். நான் சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு இப்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் அது உங்களுக்கு அது விளங்கும், புரியும். அன்றைக்கு நீங்க ஆசீர்வாதம் அந்த வார்த்தை சொன்னதெல்லாம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் ஐயா. அல்லேலூயா. என் தகப்பனார் ஒரு வசனத்தை சொல்லி மனப்பாடமா சொல்லலைன்னா அவர் என்ன பண்ண, ஒண்ணு விட்டுச்சு நல்லா வாங்கிடுவாரு. நான் பின்னாடி போய் சொல்லுவேன், மனுஷன் பிள்ளைய பெற்றாரு, இல்ல மனுஷன் இப்படி அடிக்கிறாருன்ட்டு. ஆனா இன்றைக்கு தெரியுது, இன்னைக்கு அவர் இல்ல. இன்றைக்கு தெரியுது, அன்றைக்கு அப்படி வளர்க்கலன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வேதத்தின் நிமித்தமாக நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. நாங்க சமாதானமா இருக்க முடியாது. எனக்கும் பிரச்சனை உண்டு, எனக்கு பாடு உண்டு, எனக்கு தேவைகள் உண்டு. ஆனா ஒன்றே ஒன்று, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, எது நடந்தாலும் நன்றி ஐயா. என் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய வசனங்கள் உண்டு, நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. நம்ம முதலாவது என்ன பார்த்தோம்?
நான் முடிவில் கேட்பேன், என்ன பாத்திரம்? கெட்டு போன. ரெண்டாவது, இப்போ ஒரு பாத்திரத்தை வாசிங்க. எரேமியா 18:4 வாசிங்க. அல்லேலூயா. சீக்கிரம் வாசிங்களேன். சரி, சரியில்லாத பாத்திரம். என்ன பாத்திரம்? இந்த பாத்திரம் சாப்பாடு செய்வதற்கு என்ன கிடையாது, சரியான பாத்திரம் இல்ல. உங்க வீட்டுல 10 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்க பிரியாணி செய்றீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு பாத்திரத்துக்கு, இந்த பாத்திரத்தை என்ன பண்ண முடியாது, சரியில்லாத ஒரு பாத்திரம். இது பால் காய்க்கவும் சரி கிடையாது, இது குடும்பத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, சபைக்கும் பிரயோஜனம் கிடையாது. சில பாத்திரம் அப்படி இருக்குது, சபைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஊழியக்காரர் என்னையா பண்ணுவாங்க? ஒரு ஊழியக்காரர் என்னதான் செய்யணும் சொல்லுங்க? அவங்க கால் ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க, தேவைகள் எல்லாம் வாங்கி போடுறாங்க, எவ்வளவு காரியங்கள். அது கொஞ்சம் ஊழியத்துக்கு ஏதாவது ஒன்று. நாங்கெல்லாம், நான் சொல்றேங்க, தயவு தாழ்மையா சொல்றேன், நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்பதற்கு முதல் அடித்தளம் என்ன தெரியுமா? ஊழியக்காரருக்கு நான் ஆதரவா இருந்தேன். சனிக்கிழமை ஆச்சுன்னா, இதெல்லாம் இப்பெல்லாம் நல்லா இருக்குல்ல, அந்த நாட்கள்ல ஓடு போட்டதுதான், கரையான் தட்டுவோம். சனிக்கிழமை கரையான் தட்டிட்டு வெள்ளம் பெருக்கி போட்டு கழுவி விட்டு பாய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மைக் செட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போவேன். பாஸ்டருக்கு எப்பொழுதும் உதவியாக இருப்பேன், சபைக்கு ரொம்ப அனுகூலமா இருப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாஸ்டர் வந்து ஏதாவது செய்யணுமா சொல்லுங்க பாஸ்டர். அன்றைக்கு போட்ட பாய் இன்றைக்கும் பாய் போடுறேன், இன்றைக்கும் சேர் போட்டு தான் இருக்கிறேன். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இன்றைக்கு நான் ஒருவேளை நான் கிளீன் பண்றதுக்கு அஞ்ச மாட்டேன். எங்க வீட்டுல வந்து கேட்டு பாருங்க, இன்னைக்கு கூட காலையில மெதுவா எங்க வீட்டம்மா கேட்கறாங்க, லைவ் இல்லல்ல, லைவ் தானோ, சரி போகட்டும் பரவாயில்ல, பாஸ்டர் கிருபாகரன் இல்லாமல் போயிட்டாங்க, அவருடைய இடத்துல இன்னைக்கு நான் வந்துட்டேன். ஆனா அவர் என்னை ரொம்ப நேசிக்கக்கூடியவர். என்ன ஒரு ஆமை சொல்ல முடியுறீங்க? இது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, ஆனா ரொம்ப கனப்படுத்தக்கூடியவர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதே போல வில்லியம் கேரி பாஸ்டர், இன்னும் எங்களுக்கு தெரியல, இனி பார்த்துட்டீங்களா, உண்மையாவே நீங்க இனி திரும்ப ஒருவேளை பார்க்குற நேரத்தில் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு அவருடைய பேர்ல நான் வந்துட்டேன். எனக்கு இந்த நாள் அவங்க எங்க இருக்காங்க தெரியல, எங்க இருந்தாலும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் பேரும் புகழுமாக பல இடங்களில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவன் சில பாத்திரத்தை சரியில்லாதவர்களை சரி செய்யும்படியாக தேவனுடைய கரத்தில் நம்ம எப்பொழுதும் வந்துடணும். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் சரி, எங்க வந்துடணும் தெரியுமா? ஒரு பிரச்சனையா, எங்க வந்துருங்க, அழுது வந்துருங்க. ஒருவேளை ஆலயம் பூட்டி இருக்க வாசல் கொஞ்ச நேரம் அழுதுட்டு போங்க. வசனம் சொல்லுதுங்க, நீ அந்தரங்கத்துக்குள்ள அழுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். இன்றைக்கோடு விட்டுருங்க, பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து அழுகிறது, அப்புறம் எனக்கு இப்படி இல்லையே அப்படி இல்லையே, அதை அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டாலும் புலம்பாதீங்க. எங்க புலம்புன்னு சொன்னோமா? வசனம் எடுக்க நேரம் இல்லை. உங்க வீட்டுக்குள்ளே அறை விட்ட பூட்டுங்க. ஏன்னா நான்லாம் அந்த நாட்களில் ஒரு சாதாரணமா ஒரு கிச்சன் ஒரு சமையல் இருந்தேங்க. தம்பிக்கு தெரியும், சகோருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. இப்படி எல்லாம் வாழ்ந்தாலும் ஒன்றே ஒன்று, கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டு 1000 தான் வரட்டுமே, என்னதான் வரட்டுமே, இயேசு ஒருவர் தான் என் வாழ்க்கையில போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. எனக்கு மிக பிரியமானவர்களே, சரியில்லாத ஒரு காரியத்தை சரி செய்கிறவர் மாத்திரம் தான், இயேசு மாத்திரம் தான் முடியும். அவன் வேற எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது. சிலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல், அதை நான் வாசிக்க நேரம் இல்லை, இஸ்ரவேலுக்குள்ள மேட்டிமை வந்துச்சு, பெருமை வந்துருச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள ஆண்டவர் எப்படியாவது விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பெருமை, மேட்டிமை. ஆண்டவர் சொன்னாரு, இந்த தானியேல் புத்தகம், நேபுகாத் நேச்சாருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? பயங்கரமான மேட்டிமை வந்தனால அவன் என்னத்தை சாப்பிட்டானா? கடைசியில் ராஜா வரது என்னத்தை சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துச்சு, வைக்கல் புல்லை சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாருங்களேன், ஒரு மனுஷன் ஆடும் கழுதியை வளர்த்தானோ. சொல்லுங்க, ஆடும் கழுதியை வளர்த்தானோ. அதுவும் இப்படி கதை சொன்ன உடனே டக்குன்னு உங்களோட முகம் எவ்வளவு பிரகாசிக்குது பார்த்தீங்களா? பிரைட் அது டக்குன்னு. அப்போ அந்த ஆடும் கழுதையை வளர்த்துக்கிட்டு டெய்லி இந்த கழுதை அந்த எஜமானுக்கு தன் வேலைகள் அழகாக செய்து கொண்டு வந்தது. அவன் காலையில கிளம்பும் போது அது முதுகுல ஏகப்பட்ட சுமையை ஏற்றுவான், அழகா போவான், முடிச்சுட்டு வருவான். வீட்டுல யாரு இருக்கா? வீட்டுல என்ன வளருது சொல்லுங்க? ஆடு ஒண்ணு வளருது. இந்த ஆட்டுக்கும் கொலையெல்லாம் கொண்டு வந்து போடுவான். இந்த ஆடு பாருங்க கம்பீரமா எப்பொழுதும் இந்த கழுதையை பார்த்து ஏளனமா பார்த்துக்கிட்டே இருக்குமா. பத்தியா, நான் என்ன பண்றேன், வீட்டுல உட்காந்து நல்லா சாப்பிடுறேன், எப்படி இருக்க, அப்படி தலைய செல்பிக்கிட்டு அப்படி இப்படிமா
ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆனா அந்த கழுதையினுடைய முகத்துல பாருங்க, பாரம் சுமந்து 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 சாயங்காலம் வந்த உடனே அப்படியே ரெஸ்ட் எடுக்க விரும்புமா. அப்பொழுது இது கொஞ்சம் தலையை திருப்பி விடுமா. ஆனால் ஒரு நாள் இந்த கழுதை ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. என்ன தெரியுமா, இதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, எவ்வளவு நாள் தான் அவன் மேட்டிமை பண்ணிட்டு இருப்பான், பெருமை பண்ணிட்டு இருப்பான், போட்டுமே பொறுமையா இருந்துச்சு. கரெக்டா ஒரு நாள் வந்துச்சு, டிசம்பர் 25 வந்துச்சு. எஜமான் பிளான் பண்ணிட்டான், மகனே நீ எங்க போ, கசாப்பு கடை. இப்ப கசாப்பு கடை வர்றாரு, பாட்டு அவுக்கும் போது இப்பதான் கழுதை வாயை திறந்து பேசிச்சு. இப்ப நீ என்ன செய்ய போற? இப்போ நான் சொல்லுவேன், மேட்டிமையானவர்களை கர்த்தர் எங்க இருந்து அறிகிறார் தெரியுமா? தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை நம்ம எடுத்துக்கொள்வோங்க. அதனால உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுறது, வீட்டுல செய்யறது, சபையில ஏதாவது பெருக்கிறது எல்லாம் யோசிக்காதுங்க. விழுந்து டக் டக் டக்குன்னு செய்து பாருங்க, தேவன் அதுல மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார். இன்னைக்கு காலையில் எங்க வீட்டம்மா மெதுவா சொன்னாங்க, ஒரு 3 பாத்திரம் இருக்குது, கழுவிட முடியுமான்னு கேட்டாங்க. என்ன பாத்திரம்? அதுவும் டீ போட்ட பாத்திரம், அடுத்து பால் காய்ச்ச. இந்த பால் காய்க்கிற பாத்திரமும் டீ போடுற பாத்திரமும் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். என்னமா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் நீங்களாவது இறக்கப்படுது. எங்க வீட்டை மட்டும் சொல்லிட்டு போங்க, இந்த மனுஷனை போட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு. என் மருமக இருக்காள்ல, மருமகிட்ட சொல்ல வேண்டாம், மருமகம் நல்லா வளர்க்குவாங்க. அவங்க எல்லாம் பரவிட்டு வரணும், அவங்கள சின்ன வயசு தானே போட்டோம். சின்ன இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, 5-6 மாசம் ஆயிருக்கு. அவங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது? சில மாமியாருக்கு புத்தியே கிடையாது, சில மாமனாருக்கும் அவங்க அது ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். இங்க ஒண்ணு இருக்குது, நீங்க இல்ல, புத்தியே கிடையாது. அது கல்யாணம் முடிக்க ஆண்டு என்ன சொல்லி தரமா, 1 வருஷம் அவங்க என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும், எந்த வேலையும் என்ன பாஸ்டர், எந்த வேலையும் ஆகக்கூடாது. அதனால நாங்க சமாதானமா இருக்கோம். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றேன். நான் வந்து என் மருமகளேமா வந்து பாத்திரத்தை வழக்கு, தூங்கிட்டா இருக்க, டீ போட்டு கூடுங்க சொல்றதுக்கு ஒரு மாதிரி ஆகாது. நோ, அது தப்பு. நிறைய ரகசியம் தெரியல. அதனாலதான் குடும்பத்துல சண்டை 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 சண்டை, எங்க பார்த்தாலும் சண்டை. நீங்க சண்டை போட மாட்டீங்க. இந்த பைபிளை தூக்கிட்டு போறாங்க பாருங்க, இங்க வச்சுக்கிட்டு காலையில ஆனா அல்லேலூயா, தேவா சரணம், கத்தா சரணம், ராஜா சரணம், தேவா சரணம், கத்தாதி கத்தருக்கு சரணம். அங்க பார்த்த வீட்டுல அட்டி என்ன போராட்டம், இங்க வந்து அப்படியே சும்மா பரிசுத்தம் பொங்குது. நிறைய சொல்லிட்டு போன நேரம் ஓடி போயிடும், கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. தயவு செய்து இப்ப அந்த பாத்திரத்தை விளக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். யாரு சொல்லிட்டா, யார் சொன்னாங்க? மனைவி சொல்லை ஏங்க நான் படம்ல பாக்குறது இல்லைங்க. ஐயோ அது ஏன் கேட்கறீங்க, ஞாபகம் வந்துருச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சினிமா பார்க்க எனக்கு ஆசை கிடையாது, அந்த டிவி பார்க்கறதுக்கு ஒரு ஆசை. என்னது, பஸ்ல டிவி வச்சிருக்கானா, அது வந்த புதுசு. அந்த டிவி பஸ்ல போன ஒரு பெரிய ஆசை எனக்கு. ஆண்டவர் அந்த பஸ்ல ஏத்திட்டாரு. சொல்லுங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏத்திட்டாரு. மெட்ராஸ்ல இருந்து விழுப்புரம் போறேன், எங்க அக்கா வீட்டுக்கு கடலூர் போறேன். ஜாலியா ஏறி உட்கார்ந்துட்டேன். ஆனா மனசுல பேசுது, மனசாட்சின்னு ஒண்ணு குத்துது. நீ இதுல ஏறியா, உனக்கு நல்லா இருக்கா, இது உனக்கு தேவையா, மனசாட்சி பேசுது. ஆரம்ப 16 வயசுல ரட்சிக்கப்பட்டேன் கேட்டீங்களா. 1984 ஞானஸ்நானம் எடுத்தேன், அன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன். இன்னை வரைக்கும் கிருபையா அந்த அபிஷேகத்தில் ஓடிட்டு இருக்கிறேன். இப்ப பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டேன், டிவி பார்த்தேன், சூப்பரா இருக்குது. கொஞ்ச நேரத்துல அப்படி தாம்பரத்தை தாண்ட உடனே என்ன ஆச்சு, ரிமோட் ஆன் பண்ணிட்டாரு. ஆஹா, மண்ணுக்குள் ஈரம். என்னது, என்னமோ பரிசுத்தவாடி மாதிரி உட்கார்ந்துருக்கல. படத்து பேர் என்னது, விஷயத்துக்கு வரேன். 3.5 மணி நேரம் பிரயாணம் ஓடுது. அழகா பாக்குறேன், வேற யாராவது பார்த்துருவாங்களோ சுத்தி சுத்தி பாக்குறேன். எனக்கு பயம். என்ன, அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆரம்பத்துல பயங்கர பயம், யாரும் பார்த்துருவோன்ட்டு. அப்படி பாக்குறேன் குனிகிறேன், அப்படி பாக்குறேன் குனிகிறேன். எனக்கு அந்த படத்தை முழுமையா பார்க்க முடியல. ஆண்டவர் உள்ள பேசிட்டே இருக்காரு, உனக்கு இதுதான் தேவையா, நான் தேவையில்லை. மனசுல அப்படி ஓடிட்டு இருக்குது. 3.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட வந்துச்சு. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குறேன். சோறு மழை அடிச்சு ஊத்துது. அந்த மழை பஸ்ஸை விட்டு இறங்க முடியல. கையில் ஒரு சூட்கேஸ். என்னுடைய தகப்பனார் 40 ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு கம்பெனில இருந்து, வெஜரால்ஸ் கம்பெனில இருந்து ஒரு அழகான ஒரு வாட்ச் கொடுத்திருந்தாங்க. அந்த வாட்ச் எங்க அப்பாட்ட
வாங்கி கையில் இது இல்லைங்க, இது பஸ் வச்சு அதை கையில் கட்டியிருக்கிறேன். அந்த வாலிப வயசு பார்த்தீங்களா? இப்போ சூட்கேஸை எடுத்தேன். சூட்கேஸ் எடுத்து மலையில் நினைவு பழ பெஞ்சிட்டு இருக்க மெதுவோட கீழே இறங்கி வந்து பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக போனேன். எங்கே பார்த்தாலும் தண்ணி. பஸ் ரூட்டுக்கு தெரியுது, அவன் கரெக்டாக அந்த ரூட்டை போய் இப்படி வெளியே வர்றான். ஆனால் எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணேன், அதே ரூட்டில் போயிட்டு இருக்கிறேன். எல்லாம் தண்ணி நினைச்சிட்டு பாருங்க. இறங்கி நினைச்சிட்டு இன்னொரு பஸ் நான் பிடிக்கணும். சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு இப்படி வேகமாக போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய காவா போது தெரியல, டொபுக்குன்னு உள்ள போயிட்டேன். இப்ப என் வாட்சி உள்ள போயிடுச்சு. சூட்கேஸ் தண்ணியில மேந்துட்டு போகுது. இப்ப எனக்கு என்னோட தகப்பனார் திட்டி போடுவார், இந்த வாட்சி எங்கடான்னு கேட்பாரு. இப்பதான் மண்ணுக்குள்ள ஈரம் முங்குறேன். உள்ள வாட்சை தேடுறேன், அங்க சத்தம் கேட்குது, இதான் மண்ணுக்குள்ள ஈரம். சாக்கடை தண்ணி, கண்டமெல்லாம் என்னெல்லாம பண்ண தண்ணி, உள்ள சத்தம் கேட்குதுங்க தண்ணிக்குள்ள. தேவ சமூகத்திலிருந்து பயத்தோட நடுக்கத்தோடு சொல்றேன், அன்றைக்கு என் வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்டு இனி இந்த டிவி பஸ்ல ஏறக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டிவி எங்கள் வீட்டில் நாங்கள் டிவியில் பார்க்க மாட்டோம். அப்படியே தூக்கி போட்டாச்சு. இப்போ சும்மா மானிட்டர் மாதிரி ஒன்று உட்காந்துருக்கோம், இதுக்காக யூஸ் பண்ணுறது. மற்றபடி டிவியில் உட்காந்து எந்த கதையும் கிடையாது, நேரம் இல்லை. தயவு செய்து ஒருவேளை நீங்கள் சினிமா பார்க்குறவா இருந்தால் இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. இனி அது முன்னாடி போகாதீங்க. எனக்காவது மண்ணுக்குள்ளே ஈரம் கிடைச்சிது, உள்ள சாக்கடைக்குள்ளே போயிட்டேன். உங்களுக்கு பெட்டி வெடிச்சு போயிடும், டிவி வெடிச்சிரும். அதனால தயவு செய்து உங்க பாத்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சரியான பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பாத்திரம் பார்த்தோம்? சொல்லுங்க பாப்போம். வெரி குட், நல்ல பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த பாத்திரம் எந்த கை, யார் கையில இருந்துச்சு? கர்த்தருடைய கையில. இப்ப நீங்க யாரா மாறணும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 116 வாசிங்க. 116 12 வாசிங்க சீக்கிரம். ஆமென், ஆமென். வாசிங்க. ஆமென். பக்கத்தை சொல்லுங்க, நீங்க கர்த்தரை தொழுது கொள்ள பாத்திரமாய் மாறுவேன். சொல்லுங்க, என்ன பாத்திரம்? கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இந்த பாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்துடணும்? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிடணும்? ஜெபம் இருக்கும், என்ன வந்துடணும்? இந்த பாத்திரம் எங்க வந்துடணும்? சொல்லுங்களேன், எங்க வந்துடணும்? வேற எங்கேயும் போயிடக்கூடாது. தொழுது, கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வந்துருங்க. அல்லேலூயா. 2வது 23:5 வாசிங்க. சங்கீதம் 23:5 சீக்கிரம். சரி, கர்த்தரின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும், அந்த அபிஷேகம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையானதை செய்யும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகளை அழித்து போடும். அல்லேலூயா. உங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட லக்கை நோக்கி ஓடுவதற்கு இந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. கடைசியா 2 தீமோத்தேயு 2:20-21 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:20-21 வாசிங்கள். அல்லேலூயா. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு சரி, இந்த கடைசியா சொல்லி முடிக்கிற எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். ஆமென். எஜமான் யாருங்க? இயேசு. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் இந்த இயேசு உபயோகமா மாறணும். மாறுவீங்களா? மாறுவீங்களா? 3 பாத்திரம் நெகட்டிவா சொன்ன. என்ன பாத்திரம்? 1 சொல்லுங்க. கெட்டு போன பாத்திரம், உடைந்த பாத்திரம், சரியில்லாத பாத்திரம். இப்ப இயேசு விரும்புகிற பாத்திரம் என்ன தெரியுமா? கர்த்தரை தொழுது கொள்கிற பாத்திரம். 2வது அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பாத்திரம். 3வது எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். இதுதான் இயேசு நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த ஜெப நாட்களிலே நாம் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே ஒரு விஷயம் கூட என் வாழ்க்கையில கடந்த ஆண்டை போல இருக்காதீங்க, இந்த ஆண்டுல ஒரு மாற்றம் தேவைங்க. ஒரு மாற்றம், வேறு மனுஷன் மாற விரும்புகிறேன். கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுதும் போல இருக்காதீங்க. இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல இருந்து ஒரு தீர்மானத்தோடு கூட கேளுங்க, இந்த வருஷம் அதிகமா பைபிள் படிக்க, வசனம் வாசிப்பேன், தேவ சமூகத்தை நான் கர்த்தரை அதிகமா தெரிந்து கொள்ளுவேன், ஊழியரோடு கூட நான் தோள் கொடுப்பேன்,
இந்த சபைக்கு நான் ஒரு தூணாக நிற்பேன். அப்படி நின்று பாருங்களேன், கர்த்தர் இன்னும் உங்களை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்படுத்தி சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்கு உபயோகமான பாத்திரமாய் இருக்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. என் பாத்திரம் நீரம் வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நீரம் வழிகின்றது, ஓடுகின்றது. பாத்திரம் நீரம் வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஒரு விசையில சேர்ந்து, என் பாத்திரம் நீரம் வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது ஒட்டாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றா. கொஞ்சம் கை தட்டுமா, எல்லாம் அப்படியே கை தட்டுங்களேன், எல்லாம் அப்படியே கை தட்டுங்க. என் பாத்திரம் நீரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. இந்த மாதிரிலாம் கை தட்டுறீங்கன்னா இது சப்பாத்தி தட்டுறதை விட மோசமா இருக்கு. நல்ல எப்படி தெரியுமா, என் பாத்திரம். ஃபாதர் பெருமாள் வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டாங்கன்னா அவர் ஓடி போயிருவார். சரி, தயவுசெய்து எல்லாரும் சரி பாடலாமா? என் பாத்திரம் நீரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நீரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஓடு, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஓடு, அது வற்றாது ஒரு நாளோ. அபிஷேக நதினாலே அகிலம் எங்கோ பரவீடு. சொல்லுமா, அபிஷேக நதினாலே அகிலமெங்கோ பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதிப்பா இடவல் போகும், போகும் இரவெல்லாம் போகும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். அப்படி கை உயர்த்து. நிரம்பி வழிகின்றது. ஆமென். வழிந்து ஓடுகிற எல்லாரும் ஒரு விஷயம். என் பாத்திரம். ஆமென். இப்போது உங்களை நிரப்புவார். ஆமென். எல்லா கண்களை மூடி அப்படியே கை தட்டுங்க. ஒரு அபிஷேகத்தையும் ஒரு வல்லமை. ஆமே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆமே. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. நல்ல சத்தமா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் சொல்றீங்க. ஆமென். நான் யார்? நான் யார்? பாஸ்டர் யாரோ சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் யார்? வாழ்க்கையில கெட்டு போயிருக்கிறேன். கர்த்தரால கடல்ல எதை பற்றி சொல்ல முடியும்? வசனத்தால கெட்டு போல, பரிசுத்தவான்களால கெட்டு போல, ஆகாத சம்பாஷணை, நல்லொழுக்கத்தை அவ ஏதோ ஒரு சம்பாஷணை என்ன பண்ணிட்டு நம்மளை கெட்டு போன பாத்திரமா மாத்திட்டு இருக்கு. ஆமைன்னு சொன்னங்களை பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பாத்திரம் சொன்னார். என்ன பாத்திரம்? தொட்டதுக்கெல்லாம் தொட்டாசி நீங்க போல நம்ம என்ன பண்ணிடுறோம், அவர் கருத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கிறோம்.
ஆனால் நம்ம எப்படியாகி நம்ம இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி நம்மளை காண்பித்து கொண்டிருக்கிறோன்னா நம்ம கெட்டு போனவர்களாய், உடைந்து போனவர்களாய். அப்புறம் என்ன பார்த்து சொன்னார்? சரியில்லாத. அதுதான் தெரியுமே, டெய்லி சொல்கிறான், வீட்டில் திட்டுறாங்களே புருஷன் பஞ்சாதி பிள்ளைங்கள்ல, சரியில்லை 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 சரியில்லை. பாசு அழகாக சொல்லிட்டாரு பாருங்க அண்ணன், நான் சொல்லலை அண்டி, நான் சொல்ல பாசு சொல்றதுனால ரொம்ப ஆயிடுது. அதனால எல்லாமே வீட்லயே வருது நமக்கு. நாம் ஜாக்கிரதை உள்ளலாய். கடைசியா 3 பாத்திரங்களை சொன்னார். என்ன பாத்திரம்? கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பாத்திரம், கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிரம்பி வழிகிற பாத்திரம், எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி தலைமலை கை வச்சு அப்படியே அந்த பாத்திரம், அந்த கேரக்டர், ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அந்த கேரக்டர் அப்படியே வரட்டும். எந்த கேரக்டரு? எப்பொழுதும் தேவனை தொழுது கொள்ளுகிற பாத்திரம். ஓய்வு நாள், பரிசுத்த உபவாச நாள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள்ல இந்த பாத்திரம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமே, அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்ன அபிஷேகம் உள்ள பாத்திரமாய் கர்த்தரை என்னை உருவாக்குங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் குடும்பத்தை, என் பிள்ளைய, மனைவிய, புருஷனை, சபைய, மந்தைய, உறவுகளை நீங்க உருவாக்குங்க. அப்புறமா எஜமானே உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் எங்களை உருவாக்கு. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படட்டும். ஆமாம், ஒன்றும் சொல்லலையா? இல்லை, ஒன்றுமே சொல்லலையா? இல்லை. போன முறை எட்வர்ட் ஐயான்னு ஒருத்தர் வந்தார்ல, அவருக்கு அன்னை இவர். எப்படி அவருக்கு அன்னை இவருன்னா இவங்க அப்பா எப்படி இருந்திருப்பாரு பாருங்க. அம்மா அம்மா பெரிய ஆளுவா. நீங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைல்ல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல. இவங்க இன்னும் இவங்க பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஊட்டியில் இருக்கிறவங்க சுத்தமாக பார்த்தது கூட இல்லை. நல்ல தகப்பன். ஆமே. ஆனால் பெற்றோர்கள் கண்டிக்கும் போது அண்ணன் சொன்னாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், மூத்தோர் சொல்லும் முத்திய நெல்லியும் முதலில் கசக்கும், பின்ன தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? இனிக்கும். இன்னைக்கு எல்லாம் சொல்றதுல இன்னைக்கு கசப்பா இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் உணரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. அதனால கர்த்தர் இன்றைக்கு அழகாய் நம்முடைய வாழ்வில் நம்மளுடைய கேரக்டர் பாத்திரம் நீங்கன்னா வெசல் நீங்க பாக்குறீங்க, இது நம்முடைய கேரக்டரா மாறுது. கதாபாத்திரம் சொல்லுவாங்கல்ல, கேரக்டரா மாறிடும். எது? நான் எஜமானுக்கு பிடித்த பாத்திரம், எஜமானுக்கு பிடிச்ச பையனா, ஊழியக்காரனா, மந்தையா இருக்கணும். அவருடைய அபிஷேகத்தை சுமந்து திரிகிற ஒரு பாத்திரமாய், ஒரு கேரக்டரா மாறணும். எப்பவும் அவருக்குரிய நாளை, அவருக்குரிய கணத்தை எப்பவும் நான் மிஸ் பண்ணாத அவரை தொழுது கொள்ளுகிற கேரக்டர் உள்ளவனா என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? கர்த்தர் பேசினாரா? பேசினவங்க எங்கூட பேசினாருன்னு சொன்னவங்களாம் ஒரு ஆமீன்னு சொல்லி கையை தட்டுக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. ஆமே. ஆமா, சீக்கிரத்துல இந்த அனுகூலமான சத்தியங்கள் எல்லாம் கிடைக்க போவது கிடைக்காது. சீக்கிரத்தில் வருகிறது. ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். என்ன வருது? வசனத்தை கேட்கக்கூடாது. பஞ்சகாலம் சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? பஞ்சகாலம் என்பது என்ன ஆகும் தெரியுமா? தனக்குத்தானே அவனை அடிக்கிற, இவனை அடிக்கிற, அவனை குத்துறது, ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு ஆர்டர் இல்லாம எல்லாம் நிர்விசாரமாய் போகிற காரியங்கள் இன்னைக்கு வந்து கொண்டேதான், அரசாங்கமும் அதை பிரகடனப்படுத்த தான் போகிறது. அதனால இருக்கிற காலத்துல வார்த்தைகளை மைந்து கொள்ளுங்கள், வார்த்தைகளை நீங்க புசிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன். அழகான வார்த்தையை கொண்டு வந்து நம்மத்தில் பகிர்ந்து கொண்டு அன்பு தாசருக்காக கரங்களை தட்டி ஆமே. ஆமா, இன்னும் அடுத்த வாரம் அவங்க வெளிநாட்டுக்கு போக போறாங்க. என்னங்க ஐயா? ஆமா, அவங்க வெளிநாட்டுக்கு போக போறாங்க. சுத்திட்டே தான் இருக்கிறார். வெளியே கொண்டு போகிற ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போகிறவங்க கர்த்தர் இன்னும் அவர்களை பயன்படுத்தணும். ஒரு ஆமைன்னு சொன்னங்களை பார்க்கல. ஆமே.
ஆமாம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுற்றோம். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை நம்ம கேட்க போகிறோம். அருமையான தம்பி பிரின்ஸ் அவங்களுடைய கப்பலாக வந்து ஒரு பாட்டை பாடுவாங்க. அப்பொழுது நம்ம காணிக்க கொடுக்கலாம். அருமையான அன்பு போதகருடைய மகன் உடைய டாக்டரின்லா வந்திருக்கிறாங்க. ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்காக காணிக்க கொடுப்போம். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். மைக் கொடுத்துருங்களா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இந்த பாட்டு ஒற்றை உண்டு. அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே, சர்வ வல்லவர் சாவை வென்றவர் ஜீவனானார், சாவை இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளன், சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் நிஜமானார், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் நிஜமானார், சாவை வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அழகாய் பாடின அன்பு தம்பி உடைய துணைவியாருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு சொந்தமா. ஆமென் சொல்லுங்களேன். பார்க்கலாம். எப்பொழுதும் நம்மை விட்டு கொடுக்காத தெய்வம்.